வெல்கம் டு ஏசி சுஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி மழை காலத்தில் சுட சுட சட்டுன்னு குயிக்கான டிஃப்ரெண்ட்டான முறையில் சமோசா செய்யப்படும். டேஸ்ட்டு சேம் டேஸ்ட்டு, ஆனால் வந்து குயிக்காக மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறேன்னு டிஃப்ரெண்ட்டான வேலை சொல்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ வியூவர்ஸ். வாங்க வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கட்டம் சூடான சமோசா ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாரி வீவர்ஸ், நான் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் இப்போ என்னென்ன பிசைஞ்சேன்னு சொல்லிடுறேன். 1 கப்பு மைதா மாவு, 2 ஸ்பூன், இதுதான் இங்கே இதில் ஹைலைட்டு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, ஓமம் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதே போல் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி தனியாவை 1-2 பல்ஸ் மோடில் பொடி பண்ணிவிட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போடணும். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, உப்பு பொடி, கரம் மசாலா, அப்புறம் அந்த தனியா பொடி, அதையும் தனியா பொடி கிடையாது, பொடிச்ச தனியா, ஜீரகப்பொடி நல்லா வதக்கிட்டு முந்திரி ஒரு பொடியாக இந்த முந்திரி போடணும். முந்திரி போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுதான் ஹைலைட்டு. இது மாதிரி மெல்லிஸாக எட்டு வச்சுருக்கேன். அது செகண்ட் ஸ்டெப்பு. இதை அப்படியே தவாவில் ஆல்ரெடி ஒன்றுட்டு அதை போட்டிருக்கேன். ஷார்ட்டுக்கு குயிக்காக பண்ணணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். அடுத்தது இன்னொன்றையும் போட்டு காட்டிடுறேன். இதுவும் பபிள்ஸ் வர வரைக்கும் இருக்கட்டும். இங்கே எண்ணெயை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை இதில் வச்சு இது என்ன பண்ணும், இப்படி சமோசா மாதிரி 2 மாடு ஈஸி. நமக்கு அந்த மெத்தடும் கோன்லாம் பண்ணலாம். நமக்கு குயிக்காக பண்ணுறது, ஈஸியாக பண்ணுறது தான். எண்ணெய் சூடாச்சு. இப்போ இந்த இதை சமோசாவை ஒவ்வொன்றா போடுவோம். மீடியம் சைஸில் தான் வைக்கணும். ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். ஃபைனலாக காட்டுறேன். வீவர்ஸ், சோள மாவு ஏன் போடுறோம் 2 ஸ்பூன் சொன்னால், நம்ம இமீடியட்டாக டக்குன்னு நினச்ச உடனே செய்கிறதுக்கு உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணும். அதனாலையும் தவாவில் போட்டு வாட்டி எடுக்கிறனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இமீடியட்டாக பண்ணுறோம், சோள மாவு போடல, தவாவில் போடாமல் டைரெக்டாக பொரிச்சோன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது, சீக்கிரமாக இதாகிடும். அதுக்காக தான் வீவர்ஸ். ஓகே, தேங்க்யூ.